வணக்கம் நண்பர்களே, தீப்ஷாலி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச சுவையிலும் சரி, சக்தியிலும் ரொம்ப ரிச்சான ஒரு மீன் பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுதான் சங்கரா மீன். இந்த வீடியோவில் நம்ம சங்கரா மீன் எங்கே கிடைக்கும், அதில் இருக்கிற சத்துக்கள் என்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், எப்படி க்ளீன் பண்ணணும், ஹெல்த்தியாக எப்படி சமைக்கணும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா, ஒரு கடல் மீன் வகையை சார்ந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் கிடையாது. இத பெரும்பாலும் கடல் ஆழப்பகுதியில தான் கிடைக்கும். மற்ற மீன்களோட கம்பேர் பண்ணும்போது, முள் அது கொஞ்சம் எக்ஸஸாவே இருக்கும். சதை தாராளமா இருக்கும். அதிகமா வாசனை இருக்காது. குழந்தைகளுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். சங்கரா மீனை வாங்கும்போது சங்கரா மீன் மட்டும் கிடையாது. எல்லா மீனுமே வாங்கும்போது சில பேருக்கு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரியாது. நீங்க வாங்கும்போது கட்டு நல்லா கிளியரா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி மீன் உடம்பு நல்லா டைட்டா இருக்கணும். கொல கொலன்னு இருக்கக்கூடாது. அதிக வாசனை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்க பார்த்து வாங்குனீங்கன்னா, மீன் ரொம்ப நல்லாவே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அதே போல அந்த மண்டைக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நல்லா பிரைட் ரெட்டா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா, மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல இருக்கிற சத்துக்கள் முக்கியமா என்னென்னன்னு பார்க்கலாம். சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹை புரோட்டீன் ஃபுட்டுன்னே சொல்லலாம். இதுல இருக்கிற முக்கிய சத்து பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு மசில் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குற புரோட்டீன் இருக்கு. அதே போல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதால நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கு. இதுல இருக்கிற விட்டமின் டி பார்த்தீங்கன்னா, நம்ம எலும்பை நல்லா பலப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு. அது மட்டும் கிடையாது. இதுல இருக்கிற விட்டமின் B12 பார்த்தீங்கன்னா, நம்ம நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சுக்க உதவி பண்ணுது. இதுல இருக்க செலினியம் பார்த்தீங்கன்னா, நம்ம இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கு. வெயிட் லாஸ் டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன்னு சொல்லலாம். இதை மோஸ்ட்லி ஃப்ரைட் பண்ணி சாப்பிட்றத விட கிரில் இல்லைன்னா ஸ்டீம் செய்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா, வயதானவங்க, குழந்தைங்க, ஜிம் போறவங்க, வெயிட் லாஸ் பண்றவங்கன்னு எல்லாருமே மோஸ்ட்லி சாப்பிடலாம். சங்கரா மீனை சுத்தம் பண்றது எப்படின்னு நம்ம மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்கேலை ரிமூவ் பண்ணணும். அதே போல வயிற்று பகுதியை கிளீன் பண்ணிக்கோங்க. நன்றா வாஷ் பண்ணிட்டு லேசா மஞ்சள் தூள் உப்பும் தடவி 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கழுவினீங்கன்னா, இதுல இருக்கிற வாசனையெல்லாம் குறைஞ்சி நம்மளுக்கு சாப்பிட நல்லாவே இருக்கும். இதை எப்படியெல்லாம் சமைக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே மீன்னால எப்படி சமைக்கணும்னு தெரியும். மீன் வறுவல், மீன் குழம்பு, மீன் கறி, கிரில்லு, ஸ்டீமு இந்த மாதிரி செய்யலாம். ஹெல்த்தி ஆப்ஷனா நீங்க பார்க்குறீங்கன்னா, ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம், ஏர் ஃப்ரை பண்ணலாம், ஸ்டீம் பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரையை அவாய்ட் பண்ணலாம். குறிப்பா வெயிட் லாஸ் ஃபாலோ பண்றவங்க டீப் ஃப்ரையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டயட் ஃப்ரெண்ட்லி டிப்பும் நான் கொடுக்குறேன். வெயிட் லாஸ் பிளான் பண்றவங்க இதை ஃபாலோ பண்ணும்போது, ஒரு பீஸ் நீங்க கிரில் பண்ணி எடுத்துக்குங்க. அது இல்லாம சாலட்ல சேர்த்துக்கலாம், மில்லட்ல நீங்க சேர்த்துக்கலாம். ஸ்டீம் ஃபிஷ்ஷாவும், வெஜிடபிள் சூப்பாவும் நைட்ல நீங்க இதை எடுத்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது. இது புரோட்டீன் ஹை, கார்போ லோ டயட்டாவும் இருக்கு. கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. ஓவர் குக் பண்ண வேண்டாம். வாரத்துக்கு 2, 3 தடவை போதும். பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சங்கரா மீன் பற்றி முழு தகவலை பார்த்தோம். இந்த மாதிரி டீட்டெயில் ஃபுட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வேணும்னா, இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி.